பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் 5:14 அடியேன் வாசிக்கிறேன். இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. ஆமேன், ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். இனி பாவம் செய்யாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? இந்த வேதத்தில் நம்ம ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஒரு மனுஷன் 38 வருஷமா ஒரு தடுகளே படுத்து கொண்டிருக்கிறார். அந்த குளம் பெதஸ்தா என்று சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல தேவ தூதர்கள் ஒரு சில நேரங்களில் வருவார்கள். வரும்பொழுது அந்த குளத்தை கலக்குவார்கள். அப்பொழுது முந்தி யார் அந்த குளத்தில் இறங்குறாங்களோ அவங்க பூரண சுகம் அடைவார்கள். எந்த வியாதியா இருந்தாலும் சுகப்பெற்று கொண்டுவார்கள். இதுதான் அந்த ஊர் வழக்கம். இப்படிதான் அந்த குளத்தருகிலே அநேக வியாதிஸ்தர் படுத்திருக்கிறாங்க. அந்த இடத்துல இந்த 38 வருஷமா ஒரு மனுஷன் படுத்துக்கிட்டே இருக்கிறான். அவன் படுத்துக்கிட்டே இருக்கான். யாராவது நம்மளை எடுத்துட்டு போய் அந்த குளத்துல போடுவாங்க, நமக்கு சுகத்தை கொடுப்பாங்க, நம்மளால எழுந்திருக்க முடியல, நம்ம வியாதிஸ்தர்களாக இருக்கிறோமே அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் அவனுடைய நினைவு இப்படியா இருக்கிறது, என்னைக்காவது யாராவது உதவி செய்வார்கள் என்று. அவன் அந்த படுத்த படுக்கையில் அப்படியே முயற்சி பண்ணாமல் அவன் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வருகிறார். இயேசு கிறிஸ்து வந்ததுமே அவனை பார்த்து கேட்கிறாரு, நீ எழுந்திரு, நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவன் உடனே அந்த இடத்துல இருந்து அவன் எழுந்திருக்கிறான். பாருங்க, அந்த குளத்துல அவன் விழவே இல்லை. அந்த குளத்தருகே படுத்துக்கிட்டு இருக்கான். குளத்து மூலயமா, அந்த தண்ணி மூலயமா நமக்கு ஒரு சுகம் வரும்னு அவன் காத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் இயேசுவானவரும் அங்க வந்து நின்று, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்லுகிறார். இயேசுவானவர் இப்பேற்பட்ட அற்புதம் செய்கிறவர். நாம ஒன்று நினைச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்போம். ஆனா கர்த்தர் அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நீ இதை செய்யின்னு சொல்லிட்டு அப்படியே வழியை மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. 38 வருஷமா அவனுடைய மைண்ட் செட்ல என்ன இருந்துச்சுன்னா, யாராவது தண்ணியை கலக்குவாங்க, தேவதூதர்களை கலக்குவாங்க, யாராவது நம்மளை தூக்கிட்டு போய் அதில் போட்டுருவாங்க, நம்ம சுகம் அடைஞ்சிருவோம், என்னைக்காவது ஒரு அற்புதம் நடக்கும்னு அவன் தண்ணீரின் மூலமா, சில விஷயங்கள் மூலமா அவன் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறான். ஆனா இயேசுவானவரோ அவன் கிட்டே வந்த உடனே அவன் சூழ்நிலை மாறுகிறது. அல்லேலூயா. அங்கே வந்து அவனுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லுகிறார். அவன் எழுந்து நடந்து போகிறான். அவனை மறுபடியும் அவனை இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் பார்க்கும்போது ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு, நீ என்ன இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கியா? சரி, ஓகே, நான் சொல்றதை கவனமா கேட்டுக்கோ. இனி நீ உன் பாவம் செய்யாதபடி எச்சரிக்கையாரு. இனி நீ சொஸ்தமாயிட்ட, எல்லா சுகமும் உனக்கு வந்துருச்சு. ஸோ நீ சொஸ்தமாயிட்ட, இனி பாவம் செய்யாதே, அதிக கேடு உன் வாழ்க்கையில வராதபடி நீ பார்த்துக்கோ அப்படின்றார். ஏன்னா இந்த மனுஷன் 38 வருஷமா வியாதியில கடந்தான் இல்லையா? இங்க வசனம் சொல்கிறது, அதிக கேடு ஒன்றும் வராதபடி எச்சரிக்கையா இரு, இந்த பாவம் இனி உன்னை அணுகாதபடி நீ எச்சரிக்கையா இருன்னு சொல்றாருன்னா, அப்ப அவன் பாவத்தின் நிமித்தமா தான் அந்த வியாதி அவனுக்கு வந்திருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இனிமே நீ பாவம் செய்யாம ஜாக்கிரதையாயிரு, இனிமே அதிக கேடு வராதபடிக்கு பாவத்துக்கு நீ உடன்படாதே. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு காலை நேரத்துல கூட கர்த்தர் என்ன தெரியுமா சொல்லுகிறாரு, நமக்கு கிட்ட இருந்து நிறைய பாவங்களை கர்த்தர் எடுத்து போட்டிருக்கிறாரு. எடுத்து போட்ட தேவன் இந்த காலை வேளையில் சொல்லுகிறாரு, அம்மா நீ மறுபடியும் பாவம் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாரு. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். நீங்கள் தேவனை காண வேண்டும் என்று விரும்பினால் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அதுக்கு தான் இயேசு ஒவ்வொருத்தர்கிட்ட வருகிறார். நீங்க பாவத்திலிருந்து விடுதலையாகி வந்துட்டீங்க, பரிசுத்தர்கிட்ட வந்துட்டீங்க. ஸோ இந்த உலகத்துல பாவிகள் இல்லை, பாவம் செய்யாதவங்க யாருமே கிடையாது. ஸோ எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் பாவத்தில் 1 இன்ச்சாவது நம்ம விழுந்திருப்போம். ஆனால் இயேசுவானவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில அந்த பாவத்தின் சாயலை மாற்றி பரிசுத்தத்தை தருகிறார். இந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்ட நாம இனி மறுபடியும் அந்த பாவத்துக்கு திரும்பாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் இயேசு சொல்லுகிறாரு, நீ சொஸ்தம் ஆயிட்ட, நீ ரெடி ஆயிட்ட, திருப்பி மறுபடியும் பாவம் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாரு. மறுபடியும் விட்ட பாவத்தை நீ யோசிக்காத, போயிட்டு வந்த இடத்த மறுபடியும் யோசிக்காத. அங்கதானே விழுந்த, திருப்பி விழுந்த இடத்துல போய் ஏன் நிக்கிறேன், திருப்பி மறுபடியும் அங்க போய் நிற்கக்கூடாது. ஒருவேளை நம்ம யாருக்கும் தெரியாம பாவம் செய்திருக்கலாம். முந்தின காலத்தின் காரியங்களில பாவம் அதிகமா இருந்திருக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில. அது யாருக்கும் தெரியாது. வெளியில பார்த்தா நம்ம பரிசுத்தவான்களை போல தெரிஞ்சிருக்கலாம். பிள்ளைகளுக்கோ, மற்றவர்களுக்கோ, இல்லைன்னா வீட்டார்களுக்கோ, நண்பர்களுக்கோ, இல்லை டீச்சர்ஸுங்களுக்கோ, பெற்றோர் யாருக்கும் தெரியாது நம்ம செய்த பாவங்கள். ஆனால் கர்த்தர் ஒருவர் எல்லாவற்றும் அறிந்தவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ நம்ம பாவம் செய்திருக்கிற அந்த விஷயத்தை தேவன் வெளி கொடுக்காம நம் பாவத்தெல்லாம் மன்னிச்சு பரிசுத்தமாக்கி நம்மளை கொண்டு ஒரு மேன்மையான இடத்துல வைத்திருக்கிறார். இப்பொழுது எல்லோரும் இந்த பிரசங்கத்தை கேட்கிற எல்லோருக்குமே இந்த வார்த்தை பொருந்தும். ஸோ உங்களை ஒரு மேன்மையான இடத்துல கொண்டு வச்சுட்டாரு. பாவத்திலிருந்து வெளியில வந்துட்டோம். ஸோ ஒரு பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்துட்டோம். ஒரு பொறுப்பான இடத்துல எல்லாருமே மாறியாச்சு. இந்த இடத்துல வந்த நீ இனி பாவம் செய்யக்கூடாது, இனி அதிக கேடு உண்டாகாம. அப்போ முதல்ல வந்த கேடுக்கு என்ன காரணம், முதல்ல வந்த வியாதிக்கு என்ன காரணம், முதல்ல வந்த இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்னா, பாவம் செய்ததுனால தான் 38 வருஷமா அந்த மனுஷன் அதே இடத்துல விழுந்து கிடந்தான். நாமும் பாவம் செய்த இடத்துல விழுந்து கிடக்க கூடாது. விழுந்துட்டோமா, எழுந்து நடக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். அடுத்து மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஸோ நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. விழுந்துட்டீங்க, எழுந்துட்டீங்க, போயிட்டே இருங்க, திரும்பி பார்க்காதீங்க. திரும்பி பார்த்தோம் என்றால் நிச்சயமாகவே நம்ம உப்பு தூணாய் மாறிடுவோம். பாவத்தில் நிலைச்சிருக்கிறவர்களாக
நம்ம மாறிடுவோம். அதிக கேடு நம்முடைய வாழ்க்கையில் வந்துடும். அல்லேலூயா. என் அன்பு ரட்சகர் நம்மை தேடி வந்தார். நாம் யாரும் போய் அவரை ரட்சகரா அப்படின்னு தேடி போகல, அவரே நம்மை தேடி வந்தார். ஆமேன். அல்லேலூயா. என் ரட்சகர், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நானே உங்களை தெரிந்து கொண்டேன் என்று வேதம் சொல்லுகிறதே. அவர் தேடி வந்து ரட்சிப்பை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து, பாவத்தை மன்னித்து, பரிசுத்தத்தை கொடுத்து, இந்த வேளையில் அதிக கேடு உண்டாகாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருப்போம். நம்ம இப்போ சொஸ்தமாயிட்டோம். நீங்கள் எல்லாரும் பரிசுத்தவான்கள். அதை முதலாவது தெளிவுக்கு நேராக நீங்கள் வாங்க. எந்த சூழ்நிலையிலும் மறைக்கப்பட்ட எல்லாம் மறைக்கப்பட்டதே. தேவன் இன்றைக்கு உங்களை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்துக்கு நேராக ஓடுங்க, பரிசுத்தத்துக்கு நேராக ஓடுங்க, தேவாலயத்துக்கு நேராக ஓடுங்க, ஊழியத்தை செய்ய முயற்சி பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குனதை அநேகருக்கு போய் சாட்சிகளாய் சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் மூலமாய் பெரிய காரியம் செய்ய காத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பாவம் செய்யாதபடி, இனி கேடானது ஒன்று உங்கள் வாழ்க்கைக்குள்ள வராதபடி நீங்கள் உங்களை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் ஆண்டவரே, இந்த மனிதன் மூலமா எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த பாடத்துக்காக நன்றி. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சிறு சிறு பாவங்கள் நிமித்தமாக நாங்கள் பலவீனப்பட்டிருந்தோம். ஆண்டவரே, இனி நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு எங்களை சுத்தமாக்கினபடிக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தாவே உம்முடைய கரம் கூடவே இருக்கட்டும். எல்லா பாவமும் சாபமும் அழிந்து போகட்டும். கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்து ஆசீர்வதித்து வழி நடத்தும். இந்த வேளையில கூட யாராகிலும் வியாதியோடு இருந்தால் பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிட்டு ஆசீர்வதித்து வழி நடத்தும். இம்மட்டும் காத்த தெய்வம் இனி தொடர்ந்து காத்துக்கொள்வீராக. இயேசுவின் நேற்று நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஒப்பு கொடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் bless you.